நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 2024 குருப்பெயர்ச்சி பலன்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8இல் மறைகிறார். 8இல் மறைஞ்சால் கெடுதல் பண்ணிவாங்களா ஐயா? அப்படிலாம் பெரிய கெடுதலாம் பண்ண மாட்டார். 8இல் ராகுவும் சனியும், இயற்கை பாபர்கள் 8இல் இருக்கும்போது தான் கெடுபலன்கள் இருக்கும். பெரிய கெடுபலன்கள்லாம் துளாராசிக்கு கொடுக்க மாட்டார். ஏற்கனவே ஒரு ஆணி அடித்ததை போல ஒரு பாதுகாப்பு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் இருக்கு. 6ல் ராகு இந்த ஒரு வருஷம் முழுக்க அங்கேயே இருப்பார். ராகு 6ல் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. பணி பாதுகாப்புன்னு சொல்கிறோம்ல, கவர்மெண்ட் வேலை கிடைச்ச உடனே அப்படியே ஒரு தைரியம் வந்துடுதுல, ஒரு 58 வயசு 60 வயசு வரைக்கும் இனிமேல் கவலையிலடான ஒரு எண்ணம் வந்துடுதுல, அது மாதிரியான ஒரு நல்ல பாதுகாப்புகளை கொடுக்கக்கூடிய நிலையில தான் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி நடக்கிறது. இந்த 8ஆம் இடத்து குரு பயிற்சி என்பது ஒரு நிலையில 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் என்பது மிகப்பெரிய யோகம். 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது வெளிநாடு வெளிமாநிலம் இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய டிரைவிங் தொழில் பண்ணுறவங்க, ஃபுட்டு டெலிவரின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்விக்கி போன்ற ஜோமேட்டோ போன்ற ஒரு பொருட்களை டெலிவரி பண்ணுறவங்க இருக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஆப்புகளில் வேலை செய்யக்கூடியவர்கள், ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்கள் போன்றவர்களுக்கு இந்த 8ஆம் இடத்து குருப்பெயர்ச்சி மிகப்பெரிய நல்ல பலன்களை, பண வரவுகளை, வெகுமதிகளை, அதாவது உழைத்த ஊதியத்தை விட நல்ல பெயரையும் எக்ஸ்ட்ரா வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்ல விதத்தில் அமைஞ்சிருக்கு. 8இல் மறைந்தாலும் அவர் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்தை பார்த்தாலே சுபகிரகம் 8இல் மறைந்து, மற்ற கிரகங்கள் குரு பயிற்சியை மட்டும் வச்சு பலன் சொல்ல முடியாது. 8ல் பலன் சொல்லும் போதே நான் மனசில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுகதி பயிற்சியை கவனிச்சுக்கிறேன். 5இல் இருக்கக்கூடிய உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய சனி உங்களுக்கு தரக்கூடிய பலன்களையும் சேர்த்து கணக்கெடுக்கிறேன். அப்போ இந்த குரு பயிற்சி பலன் எப்படி அமையும்னு சொன்னால், ராகு எங்கே இருக்கிறார், சனி எங்கே இருக்கிறார், அதன் மூலமாக குரு எங்கே இருக்கிறார், எல்லாம் சேர்ந்து தான். ஒரு நிலையில் ஒரு கிரகத்தால் எந்த பலனும் நடந்துறதில்லை. 3 ராஜ கிரகங்கள் 4 ராஜ கிரகங்கள் சொல்லப்படக்கூடிய வருடாந்திர கிரகங்கள் எல்லாமே நல்ல பலன்களை தரக்கூடிய நிலைமையில தான் துலாம் ராசிக்கு அமைஞ்சிருக்குது. போன தடவை சூதாட்டம், பங்குச்சந்தை, பிட்காயின், இன்டர்நெட் இந்த மாதிரியான விஷயங்களை தெரியாதனமா பணத்தை விட்டுட்டேன், பேராசை மாதிரி ஒருத்தர் சொன்னார், 1 லட்ச ரூபா கூட நான் 10 லட்ச ரூபா ஆக்குறேன், 5 லட்ச ரூபா ஆக்குறேன், அப்படி இப்படின்னு கோடிக்கணக்கில் உன்னை கோடீஸ்வரன் ஆக்குறேன், பில்லியனர் ஆக்குறேன், மில்லியனர் ஆக்குறேன்னு சொன்ன அமைப்பில் பணத்தை விட்டுட்டேன்னு சொன்னவங்கலாம் அந்த இடத்திலேயே பணம் திரும்ப வருவதற்கான ஒரு காரண அமைப்புகள், அதாவது பணத்தை விட்ட இடத்திலேயே திரும்ப பெறக்கூடிய அமைப்பு, பங்குச்சந்தை போன்ற யூக வணிக அமைப்புகளில் ஓரளவுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளை 8இல் மறைந்திருக்கின்ற குரு கண்டிப்பாக தருவார். சுபருடைய வீட்டில், உங்களுடைய லக்ன ராசிநாதனுடைய வீட்டில் இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதனும் சுபராகி அவருடைய வீட்டில் இருப்பதால் இங்கே எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்ற சில நிலை அமைப்புகள் கண்டிப்பாக செயல்படும். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் இப்போது ஒரு வருஷத்துக்கு சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கின்ற நாடுகளில் குடியுரிமை கிடைப்பதற்கான அல்லது PR கிடைப்பதற்கான, சிட்டிசன்ஷிப்பை கிடைப்பதற்கான ஒரு மூவ்மெண்ட், ஒரு நகர்தல், அதற்கான அனுமதிகள் போன்றவைகள் வெகு சிறப்பாகவே துளாராசிக்காரர்களுக்கு 8, 12ஆம் இடங்கள் வலுத்திருக்கின்றனால இப்போது கிடைக்கும். இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறவங்க, ஏற்கனவே அரபு கண்ட்ரியில் இருந்துட்டு அப்படியே அமெரிக்கா மாதிரியான இடத்துக்கு போகணும்னு முயற்சி பண்ணுறவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அனுமதிகள் கிடைக்கும். பாஸ்போர்ட், விசா போன்றவைகள் அனுமதி கிடைக்கும். படிக்கணும்னு போகணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு, உங்களை தனியாக அனுப்புறதுக்கு பயந்து கொண்டிருந்த பெற்றோர்கள் இப்போது சம்மதம் கொடுப்பாங்க. படிக்க போகலாம், வேலைக்கு போகலாம், அங்கேயே செட்டில் ஆகலாம் என்கின்ற எண்ணத்தில் இருப்ப வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய 8, 12ஆம் இடங்கள் வலுத்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் தனபாபகமும் வலுத்திருப்பதால் அப்படி ஒன்றை 8ஆம் இடத்துல மறைகின்ற குரு பெரிய சோதனைகளை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். 6ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் ஒரு வருஷத்திற்கு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்தே தீரணும். நல்ல பலன்னா என்ன? எதிரியை கொடுக்கக்கூடாது, கடனை அழுத்தி வைக்க வேண்டும், கடனை கட்டுக்குள்ள வைக்க வேண்டும், ஆரோக்கியத்தை கட்டுக்குள்ள வைக்க வேண்டும், ஒரு ஆரோக்கிய நிலையை நன்றாக வைக்க வேண்டும், வரவுகளை குறைக்கக்கூடாது என்கின்ற நிலைமையில் இருக்கும் பொழுது எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத முன்னேற்றம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், பங்குச்சந்தை, சூதாட்டம், யூக வணிகம் போன்றவைகளில் திடீர் தன பிராப்தி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள், சமூக ஊடகங்களில் திறமையை காட்டக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு யோசனை தோணுச்சு, அதை டக்கு புக்குன்னு நான் செஞ்சேன், அது அப்படியே கிளிக் ஆயிடுச்சு என்கின்ற ஒரு நல்ல தன்மையான குரு பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது. இந்த 8ஆம் இடத்து குரு பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இப்போது